இப்போ இந்த வீட்ல பிரச்சனை மேல பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்துட்டு இதுக்கு மேலயும் நம்ம இலக்கியாவ சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாரி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா மேலும் மேலும் நம்ம இலக்கியா இருந்துட்டு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி வந்துட்டு பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்ததா ஜானகி இருந்துட்டு இலக்கியா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ராசி ஆயிட்டாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இனிமேலும் இப்படியே விட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாரி இந்த எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்றாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்கே வந்துட்டு இங்க பாரு பைரவி, நீ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இலக்கியாவ போட்டு தள்ளிட்டு, எவ்வளோ பணம் வேணுமோ கேளு நான் தரேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. இப்போ ஒரே கல்லுல 2 மாங்கா மாரி ஆயிடுச்சு. அதாவது ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ தீர்த்து கட்டுன மாரி ஆச்சு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பணம் கிடைச்ச மாரி ஆயிடுச்சு. அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம பைரவி வந்துட்டு, நம்ம இலக்கியா குடிச்ச ஜூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஷத்த கலந்துடுறாங்க. நம்ம இலக்கியாவும் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறமா, நம்ம கௌதம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுடுறாங்க. அதாவது என் இலக்கியாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, உங்கள கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். உங்களால தான் இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்கா அப்படின்ற மாரி சொல்லி, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்குறாங்க. கடைசியில இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா வசமா மாட்டிக்கிறா. இலக்கியாவ காப்பாத்துறாங்க. ஆனா பைரவிய காப்பாத்துறதுக்கு தான் இங்க டாக்டர்ஸோ இல்ல அந்த கடவுளும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.